சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்று தானே இவ்வளவு நாட்களாக காத்திருந்தாய்? பிள்ளையே, நாளை முதல் ஒவ்வொன்றாக நீ தொடங்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியாக முடியும். இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்களை உன்னை வாட்டி எடுத்தது. இப்போது உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உன் மனதில் நிம்மதியும் சந்தோஷத்தை தரப்போகிறேன். பிள்ளையே, உனக்கு இருந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் அத்தனையும் உன் சாயப்பா சரி செய்துவிட்டேன். உன்னுடன் பேசுபவர்கள் எல்லாமே உனக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் என்று நம்பிவிடாதே. யாரிடம் பேசினால் ஒரு அளவுடன் பேசு. உனக்கு கோபம் வந்தாலே உன் எதிரே இருப்பவர்களிடம் அந்த கோபத்தை காட்டிவிடுகிறாய். உன் கோபத்தை மற்றவர்களிடம் காட்டுவது தவறு பிள்ளையே. யார் மனதையும் கஷ்டப்படுத்தி விடாதே. உனக்கு துரோகம் செய்தாலும் அவர்களை மன்னித்து நீ நல்லதை நினைத்து கொண்டு மற்றவர்களுக்கு நல்லதை செய். அதுதான் நல்லது பிள்ளையே. உன் நல்ல மனதிற்கு உன் சாயப்பா உன்னை விட்டு எப்போதும் விலகி செல்ல மாட்டேன். உனக்கு இருக்கும் இந்த கஷ்டங்களை தீர்க்கத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்போதும் உன் பிரச்சனைகளையும் உன் கஷ்டங்களையும் உன் மனதில் நினைத்து கொண்டு தானே கவலைப்படுகிறாய். பிள்ளையே, உனக்கு பல முறை உனக்கு ஆறுதல் சொல்லியும் கஷ்டங்கள் எப்போது தீரும், இது எப்போது நடக்கும், நான் கேட்டது எப்போது கிடைக்கும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும் என்று தினம் தினம் உன் மனதில் இதே எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிள்ளையே, முதலில் உன் மனதில் இந்த எண்ணங்களுக்கு விடுமுறை கொடு. இதை மறந்து உன் சாயப்பாவை நினைத்து நம்பிக்கையுடன் ஒவ்வொன்றாக நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாட்களையும் ரசித்து வாழப்பார். உன் நம்பிக்கையின் பலனாக நீ மகிழ்ச்சியாக இருக்க உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நீ என்னிடம் கேட்டதை எல்லாம் உன் வாழ்வில் கிடைக்கும்படி நான் செய்வேன். பிள்ளையே, உன் மனதை அலைப்பாய விடாதே. நல்லதே நடக்கும் என்று மனதிடமாக இரு. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை, யாரையும் ஏமாற்றியதும் இல்லை. ஆனால் உன் வாழ்வில் இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று நினைக்கிறாய். பிள்ளையே, கவலைப்படாதே. அத்தனையும் சரி செய்யத்தான் இன்று உன்னை தேடி உன் சாயப்பா வந்துவிட்டேன். உனக்கு நான் துணையாக இருக்கும் வரை என்னுடைய அருளும் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே. இந்த கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். உன் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருவேன். உன் சந்தோஷத்திற்காகவே நம்பிக்கையுடன் இரு. ஒரு நாளும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் அந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அதை நான் அறிவேன். அதை தெரிந்த நான் நீ எதிர்பாராத சமயத்தில் அந்த நேரத்தில் உனக்கு உதவி கிடைத்ததே, அது உன் சாயப்பா செயலில்தான் பிள்ளையே. உன் சாயப்பா உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நான் ஒவ்வொரு சமயத்திலும் உனக்கான அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் அதை நீ அறிந்து கொள்ளவில்லை. பிள்ளையே, நீ யாரையும் எதிர்பார்க்காதே. எதற்கு மற்றவர்களை எதிர்பார்க்கிறாய்? உன் தேவைகளை உனக்கு சக்தியை உன் சாயப்பா உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன் விடாமுயற்சியும் உன் திறமையும் உனக்குள் நான் தந்துவிட்டேன். உனக்கு யாராவது உதவி செய்வார்கள் என்று மற்றவர்களை நீ எதிர்பார்க்காதே. பிள்ளையே, உன்னை சுற்றி
சுற்றி நடப்பதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். எல்லாமே சரியாகிவிடும் என்று உன் சாயப்பாவை நம்பி இருந்தாலே உன் நல்ல எண்ணங்களுக்கு அதற்கேற்றது போல உன் பிரச்சனைகளையும் உன் கஷ்டங்களையும் நான் தீர்ப்பேன். பிள்ளையே, எப்போதும் உன் மனதில் நிம்மதியும் அமைதியும் இருக்கும்படி பார்த்து கொண்டாலே போதும். எல்லாமே நல்லதாக உனக்கு நடக்கும். முயற்சி செய்வதை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதே. எல்லோரும் மதிக்கும்படி உன்னை உயர்த்து காட்டுவேன். இனி எப்போதும் உனக்கு தவறாக நடக்காது. துணிவுடன் எல்லாம் முயற்சிகளையும் தைரியமாக செய்து கொண்டிரு. பிள்ளையே, நீ வெற்றியை பெறுவேன் என்று மனதைரியமாக இருந்தால் எல்லாமே உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். நீ எதிர்பார்க்காத அளவில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக இருப்பது உன் சாயப்பா. நீ எப்போதும் தைரியமாக துணிவுடன் உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்கிறாயோ அப்போது நீ உன் லட்சியத்தை அடையப் போகிறாய் என்று தான் பிள்ளையே. இப்போது உன் மனதில் இருக்கும் இந்த கவலைகளை அறிந்து உன் சுமைகளை தீர்க்க நானே வந்துவிட்டேன். உன் கஷ்டங்களை நினைத்து கொண்டு உன் மனதில் போட்டுக்கொண்டு உன் மனதில் பாரத்தை சுமந்து கொள்ளாதே. பிள்ளையே, உன் மனதில் உள்ள பாரத்தை என்னிடம் சொல்லி அழுதுவிடு. உன் பாரத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரச்சனைகளை தீரக்கூடிய வழியும் உனக்கு தருவேன். நீ எதையும் நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிடு. எதையும் கஷ்டம் என்று நினைத்தால்தான் அது இன்னும் அதிக கஷ்டமாக இருக்கும். எல்லாம் சரியாகும் என்று அத்தனையும் மன தைரியத்துடன் கடந்து வா. பிள்ளையே, உனக்கு துணையாக உன் சாயப்பா இருக்கிறேன் என்று மறந்து விடாதே. தன்னம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது. நம்பிக்கையுடன் அத்தனையும் மன தைரியத்துடன் கடந்து சென்று கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் சாயப்பா இருக்கும்போது நீ எதற்கும் கவலைப்படாதே. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரி செய்வேன். பிள்ளையே, நம்பிக்கையுடன் காத்திரு. ஒரு சில செயல்கள் உன்னால் செய்ய முடியாமல் சமாளிக்க முடியாமல் நீ கஷ்டப்படுவதை நான் அறிவேன். இதையெல்லாம் அறிந்த நான் இப்படியே விட்டுவிட மாட்டேன். எல்லாவற்றையும் சரி செய்வேன். பிள்ளையே, மற்றவர்கள் யாராவது உன்னிடம் உதவி என்று உன்னிடம் கேட்டால் உன்னால் கொடுக்க எதுவும் இல்லை என்றாலும் அவர்களிடம் அன்பாக பேசப்பார். அவர்களுக்கு மனதில் நம்பிக்கையை கொடு, ஆறுதலை சொல். அதன் மூலமாக உனக்கு நல்லது நடக்கும். பிள்ளையே, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் உன் நல்ல மனதிற்கு அதே போல நீயும் நன்றாக இருப்பாய். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?